நாவலன் வாசகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாவலன் சார்பாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டபுரத்துக்கு அருகில் இருக்கும் ஒரு சிற்றூர், ஒரு சிறிய கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்கே 100 மரக்கன்றுகள் நடும் விழாவும், அதுக்கப்புறம் ஏரியை சுத்தப்படுத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏரியை சுத்தப்படுத்துவதற்காக உள்ளூர் தலைவர்களிடம் அனுமதி பெற்று பொக்லைன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு ஏரி தூர்வாரும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தூர்வாரப்பட்ட மணல்கள் அனைத்தும் அருகில் இருக்கும் விவசாய நிலங்களில் கொட்டப்படுகிறது. அதே சமயம் 100 மரக்கன்றுகள் நடுவதற்காக நாவலன் நிருபர்கள் இருவர் நம்மோடு இப்போது இணைவார்கள். அதாவது இப்போ இங்கே 8 குழி தோண்டியிருந்தது. இப்போ 10, 12, 13 மொத்தம் 14 குழி தான் வரும். இப்போ இதுக்கு மேலே அந்த பக்கம் போகலாமா இல்லை அந்த பக்கம் போகலாம்? அது நம்ம பிரசிடென்ட் முடிவு பண்ணிக்குவோம். நம்ம இந்த பக்கமும் இந்த பக்கம் செழிப்பாக தான் இருக்கும். ஆமாம், செழிப்பாக இருக்காது. அந்த பக்கம் மாட்டமும் நல்ல அமைப்பு கிடையாது. இந்த பக்கம் வைக்கலாம். இந்த பக்கம் வைக்கலாம். அந்த பக்கம் ரோடு பெருசாக இல்லையா? ரோடு பெருசாகவும் இல்லை, ஒன்றும் சரியில்லை. ஆமாம், இபி லைனும் போகுது இல்லையா? அதனால் இந்த பக்கம் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அப்போ அந்த இடத்துல இப்போ தான் மண் போட்டிருக்காங்க. கரை மாதிரி கட்டி விட்டாங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். கரை தான் கட்டி விட்டாங்க. இல்லை, கரை கட்டிட்டாங்க. அது ஏதாவது வழுக்கி விழுந்துட விழாமல் இருக்கு இல்லையா? என்ன பண்ணலாம்? சரி, இது அரச மரம் நடுறதுக்கான எந்த இடம் சரியான இடம்? அரச மரம் அந்த சைடு இல்லை, அந்த சைடில் மரம் இல்லைன்னா நடுவில் இங்கே தான் ஏற்கனவே ஒரு அரச மரம் இருக்குல்ல, அந்த லாஸ்ட்ல வைப்போம். இல்லைன்னா அந்த படிக்கிட்ட வச்சுருவோம். இல்லை அரசு மரம் நல்லா படரும். ஸோ அதனால் இந்த பக்கம் இபி லைன் இருக்குது, அந்த பக்கம் இபி லைன்லாம் இல்லை. அதனால் அந்த பக்கம் வச்சு நல்லா இருக்கும். இது கூட ஓகே தான். இந்த லாஸ்ட்டு இல்லைன்னா அந்த படிக்கட்டுக்கிட்டே நம்ம கண்டிப்பாக வைக்கணும். என்ன லைவ் வீடியோ போயிட்டு இருக்குங்களா? ஆமாம், லைவ் வீடியோ போகுது. ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்குறோம், அதுக்கு பதில் சொல்லுங்கள். மொத்தம் எத்தனை மரம் நடுறதா பிளான் பண்ணியிருக்கிறீங்க? 100 மரம் நடுற மாதிரி ஐடியாவில் இருக்குங்க. அப்படியா? எங்கேருந்து வந்திருக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் சென்னை நாவலன் இணையதள பத்திரிகையிலேருந்து வந்திருக்கோம். சென்னையிலேருந்து, ஊடகத்துலேருந்து. ஓகே. இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இங்கே தெரிஞ்சவங்க யாராவது மூலமாக அப்ரோச் பண்ணிங்களா? இந்த சுரேஷ்னு சொல்லி நம்மக்கிட்ட முக்கியமான நபர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகே. அவரும் நாவலனில் நிறைய பங்கெடுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்லி தான் இந்த ஊரில் ஏரியெல்லாம் சுத்தப்படுத்துகிற வேலைகளை நம்ம செய்யணும். அரியலூரில் ஏற்கனவே தண்ணி பிரச்சனைகள் ஏற்படுத்திருக்கு. 500 அடி 600 அடியில் தான் தண்ணி கிடைக்குது. அதனால் ஏரிகளை சுத்தப்படுத்தி நீர்நிலையை மேலே கொண்டு வரதுக்கான வழிகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இளைஞர்கள் ஆரம்பித்த ஊடகம் இல்லையா? அதனால் அந்த ஊடகம் நம்ம வெறும் நியூஸ் மட்டும் மக்களுக்கு கொண்டு போகாமல் இந்த மாதிரி பொது சேவைகளை நம்ம செஞ்சோம்னா இப்போ பல இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும், இல்லை அவங்களோட சேர்ந்து இன்னும் இது இளைஞர்கள் அதிகம் கவர்ந்து இழுக்கும், ரீச் அதிகமாக அவங்க கிட்ட ஆகும். ஆமாம், அதுக்காக தான் பார்த்துச்சு. நிச்சயம், நல்லது. இப்போ இங்கே 100 மரம் நடுறீங்களா? பர்மிஷன் பஞ்சாயத்தில் பர்மிஷன் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ பிரசிடென்ட் ஐயா ரொம்ப உதவி பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் இந்த ஏரி தூர்வாரத்தில் இந்த மரம் நடுறதுக்கு முன்னாடி ஜேசிபி வழங்குறது வரைக்கும் ஐயா தான் ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சப்போர்ட்டும் நிறைய கொடுத்துட்ருக்காரு. அவரும் நேரடியாக இங்கே இருக்கார். ஓகே. மற்ற பிரசிடென்ட் மாதிரி உட்காந்து ஆர்டர் கொடுக்காம அவர் நேரடியாக பண்ணிட்டு இருக்காரு. சொந்த காசு போட்டு செலவு பண்ணிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கிறவர் தான் பிரசிடென்ட்டுங்களா? அந்த வெள்ளைச்சட்டை போட்டு மடிச்சு வச்சுருக்காரு ஐயா. ஓகே. அவர் தான் பிரசிடென்ட் ஐயா. ஓகே. நாவலன் சார்பாக இதுதான் முதல் பணியா இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது பணிகள் செஞ்சுருக்கீங்களா? முதல் பணி. இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் செஞ்சுட்டு இருந்த நல்ல விஷயங்கள் மட்டும் தான் கவர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாங்களும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கோம். என்னன்னா, இப்போ இதுக்கு அடுத்து நாவலன் மட்டும்தான் செய்ய போகுதுன்னா இல்லை, இனிமேல் எது செஞ்சாலும் வேற எந்த இளைஞர்கள் யார் எது செஞ்சாலும் நாவலன் அவங்களோட சேர்ந்து நிற்கும். அதாவது நாவலன் பேரில் நிற்க மாட்டோம், நாவலன் முன்னின்று எல்லாம் செய்யுதுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இளைஞர்கள் யார் இளைஞர்களோட பணிகளை மக்களுக்கு எடுத்து சொல்ற ஒரு ஊடகமாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம். ஓகே. இதுக்கு நாங்கள் முன்னாடி நிற்கணும், நாங்கள் தலைமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே எங்களுக்கு கிடையாது. அவங்க பேக் போனாக தான் இருக்கும். ஆமாம். இப்போ கிட்டத்தட்ட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் குழு இப்போ உருவாயிருச்சு. சமீப காலமாக ஒரு 6 மாத காலமாக அவங்க பல்வேறு மக்கள் நலத்திட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே நாவலன் கவர் பண்ணுதா? இல்லை, எல்லாமே நாங்கள் கவர் பண்ண முடியல. ஏன்னா எல்லாரோட கான்டாக்டும் எங்ககிட்ட இல்லை. யாரெல்லாம் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்களோ, இப்போ கடைசி ஒரு 2-3 வாரமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன நல்ல விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்குறதுலாம் பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே மக்களுக்கு சென்றடைய செஞ்சுருக்கோம். இனிமேலும் சென்றடைய செய்வோம். எல்லா இளைஞர்களுக்குள்ள கான்டாக்டும் எங்களுக்கு வேணும். நீங்களா உங்களோட வாலண்டியராக உங்களோட கான்டாக்ட்ஸ் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா எங்களால் ஆன நிதி உதவியோ பொருட்கள் உதவியோ இல்லை ஆட்கள் உதவியோ எங்களால் பண்ண முடியும். ப்ளஸ் இது உங்களோட நல்ல எண்ணங்களை